ஸ்திர லக்னம், சர லக்னம், இந்த மாதிரி லக்னத்தில் நீங்கள் வந்து சுட்டி, அதாவது என்னென்னா ஒரு மஞ்சள் துணியில், மஞ்சள் பட்டு துணியில் கடையில் வாங்கிக்கோங்க. பூர்ணாவதி பட்டுன்னு சொன்னால் கிடைக்கும். நீங்கள் அதில் வாங்கி காசு 11 காசு 21 காசு எடுத்து வச்சுட்டு, காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு, அழகாக முடியாக கட்டி சுவாமிகிட்ட எடுத்து வச்சு சந்தன குங்குமம் வச்சு 1ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி போயிடுது. இப்படி இருக்கிறவங்களுக்கு எனக்கு வருமானம் ரொம்ப கரெக்டாக நிற்கணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வந்து மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் பண்ணால் காசு நிற்கும். இப்போ நான் உதாரணமாக ஒரு ஏக காலே படே நித்தியம்னு ஒரு மந்திரம் சொல்றது. ஒரு காலத்தில் நீ இதை படிச்சேன்னா உனக்கு பெரிய பலன் இருக்கு. விக்காலே படே நித்தியம், 2 காலம் படிச்சுன்னா உனக்கு சர்வபாப நிவர்த்தின்னு, எல்லா பாபங்களும் போகும்னு சொல்றது. திரிகாலே படே நித்தியம், 3 காலங்கள் பண்ணினால் இதுல என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மகேஷே சொல்றது இல்லை, இது நான் சொல்றது அந்த மந்திரத்திலையும் அந்த பூஜையிலையும் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். மகாலட்சுமி அஷ்டகம். மகாலட்சுமி அஷ்டகம் எனக்கு மகாலட்சுமி அஷ்டகம் தெரியாது, நான் படிக்கிறதுக்கு முடியாது. வீட்டில் மகாலட்சுமி படம் கை வந்து உயர்த்தி இருக்கணும், கை இறக்கி இருக்கக்கூடாது. 2 படம் இருக்கு. அந்த கை இறக்கி இருக்கிற படம் எங்கே வைக்கணும்னா வீட்டினுடைய வாசல்லேருந்து வெளியில் போகிற இடத்துல இருக்கணும். அம்பாள் நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படத்தை நீங்கள் கை இறக்கின மாதிரி இருக்கலாம். வீட்டில் மகாலட்சுமி படம் கை உயர்த்தின மாதிரி இருக்கும். அப்படி சுத்தமாக வைத்திருக்கும் போது என்ன பண்ணலாம்? பச்சைக்கல் போகிறோம். அடுத்தது ஏலக்காய் வச்சு, காசு வச்சு, அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ குழந்தைகிட்டேயோ கொடுத்து வாங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், ஜாதகம், பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பணம் சேர்றதுக்கு குறிப்பா நம்ம வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் செய்யணும்? இதுல நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சம்பளம் வாங்குவாங்க, அந்த காசை வரும்போதே ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது, இல்ல மளிகை பொருட்கள் வாங்குறது, உடனே வந்து வாடகை கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த காசு வந்த உடனே அவங்க வந்து செலவுகளை தான் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. முதல்ல இதுல இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றம் பண்ணணும்? முதல் சம்பளம் வாங்கி அந்த காசை நம்ம எப்படி செலவு பண்ணணும் சார்? பணத்தை பற்றிய ஒரு ஒரு சின்ன கண்ணோட்டம், ஒரு புரிதல் நமக்கு வேணும் கண்டிப்பாக. பாயிண்ட் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட சேரணும், நாம் பணத்தை கூட சேரணும். இந்த ரெண்டுமே ஒரு கனெக்ட். இந்த கனெக்டுக்கு 2 கிரகங்கள் வேலை செய்யணும். இதை மனசில் வச்சுப்போம். இந்த 2 கிரகங்களை தடுக்கிறதுக்கு இன்னொரு கிரகம் வேலை செய்யும். அப்போ 3. இந்த 2 கிரகத்துக்கு ஹெல்ப்புக்கு ஒரு கிரகம் இருக்கணும், தடுக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 5 கிரகம் ஆகி போயிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு 5 கிரகம் இப்போ வேலை செய்யுது. இந்த 5 கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய பணத்தை தடுப்பதும் வருவதற்கும் ஒரு காரணமாக இருக்கு. இதை நான் ஆய்வு பண்ணேன் ஜோதிடத்தில், நிறைய ஜாதகத்தை பார்த்ததுலேருந்து. இன்னொரு ஆய்வு பண்ணேன். சில பேருக்கு தின வருமானம், சில பேருக்கு வார வருமானம், சில பேருக்கு மாச வருமானம், சில பேருக்கு திடீர்னு வரும், சில பேருக்கு வரவே வராது. இந்த வருமானங்களுடைய ஃப்ளோ எப்படி இருக்கு அதையும் நான் வந்து ஆய்வு பண்ணேன். சர, ஸ்திர, உபய அப்படின்னு 3 விஷயங்களை ஜோதிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சர ஸ்திர விஷயத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆயுளுக்கு பயன்படுத்துவாங்க. வேற எதுக்கு? பண வருமானத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு வீடுக்கு வாடகைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அதுக்கு பயன்படுத்தி சொல்லலாம். நான் வந்து ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணணுமா, கடை மாதிரி வச்சு உட்காரணுமா, இல்லை நான் வந்து அலைஞ்சு வேலை செய்யக்கூடிய வேலையா அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சரஸ்திர உபய வேலை செய்யுது. இதை நான் அப்படியே பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணேன். ஒரு மனிதனுக்கு இந்த பணம் வந்தால் நிற்கிது போயிடுது, இல்லை கொஞ்சம் நிற்கிது கொஞ்சம் நிற்கலை. இதை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத வருமானக்காரங்களை ஃபர்ஸ்ட் வார வருமானமா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். எப்படி சார்? இப்போ நீங்க வந்து மாதம் தான் சார் எனக்கு சம்பளம் கொடுவாங்க, நான் அவர்கிட்ட போய் வாரம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அப்போ
சைடு ஒர்க் ஏதாவது எடுத்து பண்ணணும். அதுலேருந்து தின வருமானமா ஏதாவது பண்ணறதுக்கு. இல்ல சார் நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போனா, நைட் 10 மணிக்கு தான் வேலைக்கு வருவேன். சைடும் கிடையாது, ஸ்டடியும் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு வீட்ல வந்து படுத்து தூங்கினா போதும்ன்னு இருக்கேன். 5 மணி நேரம் தான் தூக்கம் சார். வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னா, வீட்ல மனைவியோ அல்லது அவங்க வீட்ல இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு குடுத்துடலாம். இது அந்த அந்த தின வருமானத்தோ, இல்ல வார வருமானத்துக்கோ அது கொண்டு வந்துருது. இல்ல சார், அவங்களும் சௌரியப்படாது. குழந்தைகள்லாம் பார்த்துக்கணும். நான் தான் இருக்கேன். என்ன பண்றதுன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்திர லக்னம், சர லக்னம் இந்த மாரி லக்னத்துல நீங்க வந்து சுட்டி, அதாவது என்னன்னா, ஒரு மஞ்ச துணியில, மஞ்ச பட்டு துணியில கடையில வாங்கிக்கோங்க. பூர்ணாவதி பட்டுன்னு சொன்னா கிடைக்கும். ஒரு ரூ. 15லேருந்து ரூ. 25க்குள்ள வரும். ஒரிஜினல் பட்டுன்னா உங்களுக்கு ஒரு ரூ. 150 ரூ. 200 வரும். நீங்க அதுல வாங்கி காசு 11 காசு, 21 காசு எடுத்து வச்சுண்டு, காயின்ஸ் எடுத்து வச்சுண்டு, அழகா முடியா கட்டி, சுவாமிட்ட எடுத்து வச்சு சந்தனம், குங்குமம் வச்சு டெய்லி அத பூஜை பண்ணுங்க. அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரம் வந்து ஸ்திர லக்னமா இருக்கணும். சார் சரி, இந்த இதுதான் ஸ்திர பிரச்சனை. லக்னம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுதான் பிரச்சனை. என்னன்னா, இதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கணும். இது ஏன் அப்படின்னு கேட்டேன், சில டெக்னிக்கலான விஷயத்த சொல்லும்போது நம்ம வந்து அவங்களுடைய டேட்டாஸ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு எப்படி வருமானத்தினுடைய ஃப்ளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்திர லக்னமா எனக்கு வந்து பண்ணி, உதாரணமா வேற ஒரு விஷயம் கூட சொல்லித் தரேன். நான் மேஷ ராசி, எனக்கு பணம் வந்து நிக்கிறது கிடையாது அப்படின்னா, கேலண்டர்ல ரோகிணி நட்சத்திரம் அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும்பொழுது நீங்க இந்த பூஜையை வச்சீங்கன்னா நல்லது. நான் வந்து ரிஷப ராசி, எனக்கு வருமானம் நிக்குது, ஆனா திருப்பி வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, திருப்பி அது ஃப்ளோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, நீங்க கரெக்டா பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, திருப்பி ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம், ஆயில்யம், பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் வருது, அது எப்படி போகுதுன்னே தெரியல. அப்ளை சொன்னேன்ல, 1ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி போயிருது. இப்படி இருக்கிறவங்களுக்கு எனக்கு வருமானம் ரொம்ப கரெக்டா நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து மகம், பூரம், உத்திர நட்சத்திரத்துல பண்ணா காசு நிக்கும். இப்ப நான் உதாரணமா ஒரு 3 ராசியை தான் சொல்லியிருக்கேன். இப்படி 12 ராசிக்கும் அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அஸ்ட்ராலஜரோட கன்சல்டேஷன் இல்லாம பண்ணா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்திர லக்னத்துல இருந்தா அந்த வீட்டுல ஸ்திரமா பணம் வரும். சர லக்னத்துல இருந்தா வந்து போகும். உபயமா இருந்து எனக்கு காசே நிக்க மாட்டேங்குது, 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள காணாம போயிருது அப்படின்னு சொன்னா, அவங்க ஸ்திர லக்னத்துல வச்சு பூஜை பண்ணா ரொம்ப நல்லது. இதை டெய்லி மகாலட்சுமிக்கு அழகா மஞ்சள் துணி அந்த இதை கட்டி வச்சு அதை டெய்லி பூஜை பண்ணணும். காசை மாத்திரமா சார்? இல்ல. துணியை மாத்திரமா சார்? இல்ல. டெய்லி அதுக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமி என்ன மந்திரம் சொல்றது? நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஸ்ய மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுலங்கார பயங்கை சர்வபாவ ஹரே தேவி மகாலட்சுமி நமஸ்துதே. இவர் பாட்டுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்றார், நான் பண்றேன், ஏதோ சரி. அப்படி இல்லை. ஏக காலே படே நித்தியம்னு ஒரு மந்திரம் சொல்றது. ஒரு காலத்துல நீ இதை படிச்சேன்னா உனக்கு பெரிய பலன் இருக்கு. த்விக்காலே படே நித்தியம், 2 காலம் படிச்சதுன்னா உனக்கு சர்வபாப நிவர்த்தின்னு, எல்லா பாபங்களும் போகும்னு சொல்றது. திரிகாலே படே நித்தியம், 3 காலங்கள் பண்ணினால் இதுல என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மகேஷே சொல்றது இல்லை இது, நான் சொல்றது அந்த மந்திரத்திலையும் அந்த பூஜையிலையும் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். மகாலட்சுமி அஷ்டகம். மகாலட்சுமி அஷ்டகம் எனக்கு மகாலட்சுமி அஷ்டகம் தெரியாது, நான் படிக்கிறதுக்கு முடியாது. நான் வந்து அஷ்டோத்திரம் பார்த்திருக்கேன் சார். பிரகிருத்திம் பிரகிருத்திம் வித்யாம் சர்வபூத பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் பரமாத்மிகாம் சுஷீம் சுவாகாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயும் லக்ஷ்மியும் நித்திய புஷ்டாம் விபவரிம் ஆதித்யம் தீப்தியும் நீங்க சொல்லலாம். எனக்கு அதுவும் வராது சார் அப்படின்னா, 8 லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மியினுடைய பேர் தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி. இப்படி அம்பால மானசீகமா மனதார வேண்டணும். ஸோ பண வரவுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல குறிப்பா வந்து சுட்டி வைக்கிறத பத்தி நீங்க நிறைய இடங்கள்ல பேசியிருக்கீங்க சார். ஸோ செல்வ வளம் பெருகணும், இல்ல வீட்டுல செல்வம் தங்கணும், நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா இதற்கு சுட்டிய நம்ம எப்படி வைக்கணும், எந்த திசையில வைக்கணும்? கிழக்கு வடக்கு பார்த்த திசை. கிழக்கு வடக்கு பார்த்த திசையில வைக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டுல எப்பவுமே மகாலட்சுமி தங்கி இருக்கணும். வடக்கு மகாலட்சுமியினுடைய திசை. ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய திசை கிழக்கு. குபேர திசை வடக்குன்னு சொல்லலாம். ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய திசையும் கிழக்கு.
அப்போ இதை மனசுல நீங்க வந்து வச்சுக்கணும். சரி, இதுல ஒரு சந்தேகம். இப்போ மகாலட்சுமிக்கான திசை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை மகாலட்சுமி படம் வைக்கணும் அப்படின்னா, அந்த திசையில வைக்கணுமா? அந்த திசையை நோக்கி வைக்கணும்? அந்த திசையை ஃபேஸ் பண்ணி வைக்கணும். ஃபேசிங் தான். ஃபேஸிங் தான் ரொம்ப முக்கியம். ஃபேஸிங் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, வீட்ல மகாலட்சுமி படம் கை வந்து உயர்த்தி இருக்கணும். கை இறக்கி இருக்கக்கூடாது. 2 படம் இருக்கு. அந்த கை இறக்கி இருக்கிற படம் எங்க வைக்கணும்னா, வீட்டினுடைய வாசல்ல இருந்து வெளியில போற இடத்துல இருக்கணும். அம்பாள் நடந்து வர மாரி இருக்கும். அந்த மாரி படத்த நீங்க கை இறக்கின மாரி இருக்கலாம். வீட்ல மகாலட்சுமி படம் கை உயர்த்தின மாரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஏன்னா இதெல்லாம் லட்சணங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது துளசி மாடம். இந்த துளசி மாடம் வந்து நீங்க வைக்கும் பொழுது எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கொல்லைப்புறத்துல வைக்கலாம். வீட்டினுடைய மித்தத்துல வைக்கலாம். அந்த சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்கலாம். நீங்க மாடியில எங்கேயாவது வச்சீங்கனாலும், நீங்க நின்னு பூஜை பண்றது வடக்கு அல்லது கிழக்க பார்த்து இருக்கணும். விளக்கு ஏத்துறது வடக்க பார்த்து அல்லது கிழக்க பார்த்து இருக்கணும். ஸோ இப்படி பூஜை பண்ணலன்னா லக்ஷ்மி கடாட்சம் வீட்ல இருக்கும். சில வீட்டுகளுக்கு நீங்க உள்ள போனீங்கனாலே, என்ன இருக்கோ இல்லையோ ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். அவங்க முகத்துல பார்த்தா ஒரு தேஜஸ் இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்க. பரதநாட்டியம் ஆடுறவாளை பார்த்திருக்கீங்க இல்லையா? அவங்க கிட்ட என்ன 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 அவங்க என்ன மந்திரம் சொல்றாங்க, என்ன இருக்கு? ஆனா முகத்துல தேஜஸ் இருக்கா? எப்படி? அந்த நாட்டியம் சிவபெருமானுக்கே பிடிக்குது. ம். சிவனையே, இறைவனையே ஒரு ஒரு என்லைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி அதுல இருக்கு. அந்த பரதத்துல வந்து உள்ள மந்திர ஸ்வரூபம், உள்ள வந்து அந்த அந்த தியானம், அந்த நாட்டியத்திலேயே தியானம் இருக்கு. முகம் தேஜஸா மாறிடுது. பாட்டு பாடுறவங்கள பார்த்திருப்பீங்க. சங்கீதத்தை பாட்டு பாடுறவங்க பார்த்தீங்க. ஆண், பெண் 2 பேரையும் நான் சொல்றேன். அவங்க முகம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தேஜஸ்வியா இருக்கு. ஏன்? அந்த நாமத்தை சொல்ல சொல்ல கிளென்ஸ் ஆகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? நான் 250 தடவை ஃபேஷியலுக்கு போறேன், 350 தடவை முகத்துல கிரீம், அதெல்லாம் இல்ல. சொல்ல சொல்லவே அவங்களுக்கு என்ன ஆகுது? அப்ப அந்த மாதிரி வீட்டுக்குள்ள அந்த அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அப்பாடான்னு சொல்லும். உலகத்துல நீங்க சுவிட்சர்லாந்து போயிருப்பேன், அமெரிக்கா போயிருப்பேன், ஆஸ்திரேலியா போயிருப்பேன், துபாய் போயிருப்பேன், எல்லாம் போயிருப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா போதும். அப்பாடா அப்படி சொல்லக்கூடிய வீடாக அமையணும். ஓகே. அதே மாதிரி எங்களுடைய நேயர்களுக்காக இந்த பணம் சேரணும் அப்படின்னா, அந்த பர்ஸ்ல நம்ம என்ன மாரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும்? என்ன கலர் பர்ஸ் யூஸ் பண்ணலாம் சார்? வாலெட் வச்சுக்கிறது வைக்க வேண்டாம். இந்த 2 முடிவை முதல்ல எடுங்க. நீங்க சொன்ன மாதிரி இல்ல சார் நாங்க வச்சிருக்கோம் சார் அப்படின்னா சுத்தமா வச்சுக்கோங்க. குறிப்பா பெண்கள் மணி பர்ஸ் ஆண்கள், பெண்கள் 2 பேரும் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாயிண்ட் 1. சரி சார், இப்பதான் அடுத்ததுக்கு வரேன். அப்படி சுத்தமாக வைத்திருக்கும் போது என்ன பண்ணலாம்? பச்சை கற்பூரம், அடுத்தது ஏலக்காய் வச்சு, காசு வச்சு, அம்மாக்கிட்டேயோ மனைவிகிட்டேயோ குழந்தைகிட்டேயோ கொடுத்து வாங்க. மனைவியா இருந்தா, பெண்களா இருந்தா அம்மாக்கிட்டேயோ மாமியார்கிட்டயோ குழந்தைகிட்டயோ கணவர்கிட்டயோ கொடுத்து வாங்க. கொடுத்து வாங்கி அந்த காசை உள்ள வச்சுக்கோங்க. அந்த ஏலக்காய் உள்ள வச்சுக்கோங்க, பச்சை கற்பூரம் உள்ள வச்சுக்கோங்க. அப்படி வச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் பெருகும். இத மாத்திட்டே இருக்கணுமா சார்? தொடர்ந்து இருக்கணுமா? 15 டேஸ் ஒன்ஸாவது மாத்தணும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? எதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.